வணக்கம் மக்களே. பஞ்சமி நற்பவியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போது நாம் நம்ம வீட்டில் தெய்வீக ஆற்றலை எப்போதும் நீடித்து நிலைத்து இருக்க தீய சக்தியை வீட்டுக்குள் அண்டாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் முதல்ல எந்த இடத்துல வசிக்கிறோமோ அதுதான் நம்ம வீடு. இது வாடகை வீடு, இது கூரை வீடு, இந்த வீட்டில் வசதி இல்லை அப்படின்னு நினைக்காம நாம் எங்கே இருந்தாலும் அந்த வீட்டை நாம் சுத்தப்படுத்தி தெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். எனக்கு இந்த வீடு பிடிக்கலை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் சொந்த வீட்டுக்கு போனால் தான் நான் பூஜையெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம சின்ன கூரை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நாம் அந்த வீடை நம்ம வீடாக நினச்சி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கூரை வீடாக இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வீகத்தன்மை நினச்சிருக்கோம். நாம் அந்த வீட்டுக்கு போனால் நமக்கு ஏதோ அந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சி போய் அந்த வீட்டிலேருந்து வெளில வரத்துக்கு மனசே வராது. இன்னும் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்மளால் போனோம்னா ஒரு 5 நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியாது. ஏதோ நம்மளை போட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த தன்மையை தான் அந்த தெய்வீக சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் நம்ம வீட்டில் தெய்வ ஆற்றலை அதிகப்படுத்த என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்ததும் முகம் கை கால் கழுவிட்டு சாமி பாட்டை போட்டு வீடு முழுக்க கேட்கும்படி ஒலிக்க விடலாம். அப்படி என்ன பாட்டு போடணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கந்த சஷ்டி கவசம் போடலாம். உங்களால் அதை உட்காந்து படிக்க முடியும்னா, படிக்கிறதுக்கு டைம் இருக்குன்னாலும் நீங்கள் உட்காந்து படிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டிவியில் இல்லைன்னா ஃபோனில் நீங்கள் இந்த பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம். இல்லை நாங்கள் இந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், கையில் பணம் காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை நீங்கள் காலை மாலை 2 வேளையும் நீங்கள் அதை போட்டு விடலாம். சீதா தாயாரே காட்டில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த பாட்டை பாடி தான் வசதி வாய்ப்பாக வந்தாங்கன்னு ஒரு கதை கூட இருக்குது. எனக்கு எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும், உடம்புல அடிக்கடி நோய் வந்துக்கிட்டே இருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகுது, மனசுக்கு நிம்மதியே இல்லை, படுத்தா கெட்ட கெட்ட கனவாக வருது, ஏதோ ஒரு விதமான மரண பயமாகவே இருக்குது, வண்டியில் போனால் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணமாகவே இருக்குது, படுத்தா நிம்மதியாக தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை போட்டு கேட்கலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இந்த ஸ்தோத்திரம் சிவனை நோக்கி சொல்ல வேண்டியது. இந்த ஸ்தோத்திரம் மரண பயத்தை வெல்லக்கூடியது, தைரியத்தை தரக்கூடியது, நம்முடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடியது, மிகவும் சக்தி வாய்ந்தலைன்னா அவங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்தந்த கடவுள்களோட பாடலை போட்டு கேட்கலாம். இப்படி தெய்வ சம்பந்தமான பாடல்கள் ஒலிக்கும்போது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் வெளியேறி தெய்வ சக்தி குடியேறும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களையோ ஸ்லோகங்களையோ ஒலிக்க செய்தால் இதுவும் ஒரு நல்ல தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வழின்னே சொல்லலாம். ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு தெய்வீக தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது. வீடு சுத்தமாக இருந்தால்தான் தெய்வ சக்தி அங்கே குடியேறும். வீடு சுத்தமாக இருக்கிறதோட வீட்டில் துர்நாற்றம், அதாவது ஒரு மாதிரி கெட்ட வாடை இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். நாமளே முதலில் எங்கேயாவது துர்நாற்றம் வீசினா நாம் அங்கே இருப்போமா? அப்போது தெய்வத்துக்கு சொல்லவா வேண்டும். முக்கியமாக பூஜை அறையில் எப்போதும் சுத்தமாக இருக்கும்படி பார்த்துக்கணும். சில பேர் விளக்கை சுத்தம் செய்யாமலும் அழுக்கு பேப்பரோடும் காய்ந்த பூக்களோடும் ஊதுபத்தி சாம்பல் கொட்டியதோடும் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அதோட சில பேர் விளக்கேற்றி சாமியை கும்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னாலும் இந்த காஞ்ச பூக்கள் சாம்பல் இல்லாமல் துடைத்து எடுத்து விளக்கேற்றி நல்ல வாசனை வரும்படியான ஊதுபத்திகளை ஏற்றி வச்சு பச்சை கற்பூரம் ஒன்றை விளக்கேற்ற பயன்படுத்தும். அந்த எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வந்தால் நல்ல வாசனையாக இருக்கும். சாமி படத்துக்கு பொட்டு வைக்கும்போது சந்தனமோ மஞ்சத்தூளோ எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது கலந்து பொட்டு வைத்து பாருங்கள், இன்னும் நறுமணமாக இருக்கும். நீங்களே பூஜை ரூமில் நுழையும் போது நல்ல ஒரு தெய்வீக தன்மையை உணர்வீங்க. அடுத்து வீட்டில் காலை மாலை விளக்கேற்றி விட்டு சாம்பிராணி போடணுங்க. சாம்பிராணி புகை வீட்டில் அப்படி ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு வரும். அதனால் எந்த சாம்பிராணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைங்க நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடலாமா, இல்லைனா கறியை வச்சு நெருப்பு பிடிச்சி அதில் சாம்பிராணி போடலாமான்னு நீங்கள் யோசிக்கலாம் வேணாம். எந்த சாம்பிராணியாக இருந்தாலும் வீடு ஃபுல்லாக புகை வரும்படி நல்ல மனமோடு உள்ள சாம்பிராணியை போடுங்க. ஆனால் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டே ஆக வேண்டும். தினந்தோறும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்க நாங்கள் வெள்ளி செவ்வாய் மட்டும் விளக்கேற்றினா பத்தாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தினமும் வீட்டில் விளக்கேற்றி வருவதால் நம்ம வீட்டில் உள்ள தெய்வத்துக்கு சக்தியை மெருகேற்றி கொண்டே வருகிறோம் என்று அர்த்தம். அதற்கு நம்ம வீட்டில் உள்ள தெய்வத்தோட சக்தி அதிகமாகிட்டே போகும். அதனால் நம்ம விளக்கேற்றுவதற்கு சோம்பேறித்தனம் பார்க்காம விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அதுவும் நமது இல்லத்தில் உள்ள தெய்வ சக்தியை அதிகரிக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மணியோசை எழுப்பணும். நம்ம தினமும் விளக்கேற்றுறோம், வாசமாக ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம், சாம்பிராணி போடுறோம்,
இதுவே போதும் அப்படின்னு நினைக்காம நாம் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தை அழைச்சி அதுக்கு சக்தியை மெருகேற்றி வருகிறோம். அப்போது அது பட்டினியாக இருந்தால் சக்தி எப்படி வரும்? நம்மளால் முடிந்தது வீட்டில் எந்த பழம் இருக்கோ அதில் ஒன்றை வைக்கலாம். இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு வாங்கி அதில் ஒன்று, இல்லைன்னா காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், அதுவும் முடியலைன்னா ஏதோ நம்ம டீ குடிக்கும் போது இருக்கிற பாலில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதை சாமிக்கு ஒரு டம்ளர் வைக்கலாம். அப்படி சாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாம்பிராணி போட்டு மணி அடித்து தூப தீபம் காட்டினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வம் உங்களை விட்டு வேறு எங்கேயுமே போகாது. முக்கியமாக சாமி ரூமில் உள்ள பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எப்போதும் பூஜை அறையில் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் தினமும் விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி நைவேத்தியம் வச்சு சாம்பிராணி போட்டு மணி அடித்து பூஜை செஞ்சு நீர் விழாவி நெற்றியில் திருநீர் குங்குமம் எப்போதும் வச்சுக்கிட்டே வாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தால் கூட பயந்து விலகிவிடும். கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே நெருங்காது. வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரித்து செல்வ செழிப்பு மேலோங்கும். நம்ம எப்போவும் சிரித்த முகத்துடனும் அமைதியான பேச்சுக்களாலும் நாமளும் அந்த தெய்வ சக்தியை நமக்குள் அதிகரிக்க செய்து தெய்வத்தில் அனுகிரகத்தோடு வாழ்வோம். நானும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பஞ்சமி நற்பவி. தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.